சரி, நம்ம இந்த இரவு வானத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த இரவு வானத்தை பார்க்கும் பொழுது, அந்த வானத்துல இருக்கிற அந்த விண்மீன்கள்லாம் நமக்கு மிக அழகா காட்சி அளிக்குது இல்லையா? இந்த காட்சியை ரசிக்காதவங்க நம்மகிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அந்த காட்சியை நம்ம ரசிச்சிருப்போம். ஆனா அதுல ஒரு சிக்கல் என்னன்னா, அது ஆரம்ப நிலையில வான் நோக்குறவங்களுக்கு, ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு, அந்த வானத்துல இருக்கிற விண்மீன்கள், விண்மீன்கள்ன்றது ஸ்டார்ஸ், அதை தான் விண்மீன்கள் அப்படின்னு சொல்றேன். அந்த விண்மீன்கள்லாம் அழகா இருந்தாலும் எந்தெந்த விண்மீன் அது அதோட குறிப்பிட்ட பெயர்லாம் நமக்கு தெரியாம இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, நம்ம அம்மா வீட்டுல கோலம் போடுவாங்கல்ல வாசல்ல, அதுல முதல்ல புள்ளிகள்லாம் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் கோடு போடுவாங்க இல்லையா? இந்த கோடு போடுறதுக்கு முன்னாடி வெறும் புள்ளி வச்சா நம்ம எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தோற்றத்துல தான் நம்மளுக்கு இந்த ஆரம்பத்துல இந்த விண்மீன்கள் தெரியுது. அதை மேற்கொண்டு நம்ம இன்னும் அதை என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு அடிப்படை அறிவு இருந்தா நம்மளுக்கு போதுமானது. இப்ப நான் சொன்ன செய்தி உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, சமூக அறிவியல், அதுல மேப் டிராயிங்னு வரும் இல்லையா? அதுல வந்து இந்தியா அவுட்லைன் இல்ல வேர்ல்டு அவுட்லைன் கொடுத்துருப்பாங்க. அதுல இருக்கிற நகரங்களை குறிக்க சொல்லியிருப்பாங்க. நம்ம மாணவர்கள்லாம் என்ன செய்வாங்க, நகரங்களை எளிதாக குறிச்சிருவாங்க. ஏன்னா அவுட்லைன் இருக்கு. இப்ப சென்னையை குறிக்க சொன்னாங்கன்னா, இந்தியாவில் சென்னை தமிழ்நாடு கீழே இருக்குன்னு நல்லா தெரியும். அதுல தமிழ்நாட்டுல மேற்பகுதியில குறிச்சிருவாங்க. இதே காஷ்மீரை குறிக்க சொன்னா என்ன செய்வாங்க, காஷ்மீர் மேல இருக்கு நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்ப மேல் பகுதியை எடுத்து அங்க தோராயமா குறிச்சிருவாங்க. முழு மதிப்பெண்கள் கிடைச்சிரும். சரி, இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னன்னா, அதே மேப் டிராயிங்ல அந்த அவுட்லைன்லாம் நான் அழிச்சிட்டேன். அதை உங்க தாளை கொடுக்குறேன். வெறும் தாள் தான், அது வேற ஒன்றும் இல்லை. அவுட்லைன்லாம் அழிச்சிட்டா வெறும் பேப்பர். இதுல இந்த நகரங்களை குறிக்க சொன்னா நம்மளால குறிக்க முடியாது இல்லையா? அது மாதிரி இன்னொரு டாஸ்க் கொடுக்குறேன். என்னன்னா, வெறும் தாள்ல சில புள்ளிகள் வச்சுட்டு இது எந்தெந்த நகரங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்ல முடியாது. ஆனா அந்த அவுட்லைனோட சேர்த்து அந்த நகரங்களை சொல்லும் பொழுது நம்ம எளிதா சொல்லிடலாம். இதே தான் வானத்திலேயே நடக்குது. அப்ப அந்த வெளிக்கோடுகள், இந்த அவுட்லைன்ஸ்லாம் இல்லாம நம்ம பார்க்கும் பொழுது வெறும் தாள்ல எப்படி புள்ளிகள் நம்ம குறிச்சிட்டு அதை சொல்றோமோ அந்த மாதிரி இருக்கும். ஒன்றும் புரியாது, எந்த விண்மீன் எங்க இருக்குன்னு எதுவும் தெரியாது இல்லையா? அப்ப அதை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு அவுட்லைன் நம்மளுக்கு தேவை. எப்படி மேப் டிராயிங்ல இந்தியா அவுட்லைன் அந்த மாதிரி போட்டோம்ல, அந்த மாதிரி அவுட்லைன் தேவை. அதுக்காக என்ன செய்வோம்னா, இந்த வானத்துல இருக்கிற அவ்வளோ விண்மீன்களையும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க இருக்கிற விண்மீன்களை பார்க்குறோம். அது கற்பனையா என்ன தோற்றத்துல இருக்குன்னு பார்க்குறோம். இது ஆடு மாதிரி இருக்கு, மாடு மாதிரி இருக்கு, மனிதன் மாதிரி இருக்கு, தேல் மாதிரி இருக்குன்னு ஒரு கற்பனையான ஒரு உருவம் கொடுக்குறோம். அப்படி கொடுத்துட்டு அந்த வெளிக்கோடுகள் வந்துடும். அப்ப எளிதா அந்த விண்மீன்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதை தான் நம்ம கான்ஸ்டலேஷன் சொல்றோம். உடுக்கணங்கள்னு தமிழ்ல சொல்லுவாங்க. உடுனா விண்மீன், நட்சத்திரத்தை பிடிக்குது. கணம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரே மாதிரி இருக்க பொருள்களின் தொகுதியை நம்ம கணம் அப்படின்னு சொல்லுவோம். உடுகணங்கள் அது விண்மீன் தொகுதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆங்கிலத்துல கான்ஸ்டலேஷன் சொல்லுவோம். ஸோ ஆரம்ப நிலையில இந்த கான்ஸ்டலேஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான், இந்த உடுக்கணங்களை புரிஞ்சுக்கிட்டாதான் வானத்தை அடுத்த நிலையில நம்ம வந்து ரசிக்க முடியும். அந்த மாதிரி இந்த கான்ஸ்டலேஷன்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, மறுபடியும் சொல்ற அந்த கான்ஸ்டலேஷன்றது அந்த வானத்துல இருக்கிற விண்மீன்களை அது இருக்கிற வடிவத்தை எப்படி இருக்குன்றது ஒரு கற்பனையா ஒரு உருவம் நம்மளா கொடுக்குறோம். அந்த உருவத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை, இருந்தாலும் நம்ம கற்பனையை கொடுக்குறோம். அந்த கான்ஸ்டலேஷன், உடுக்கணங்கள், விண்மீன் தொகுதிகள் அப்படின்னு சொல்றோம். சரி, இதை பத்தி தான் நான் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கமே. நீங்க சொல்லலாம், சில பிள்ளைகள் நினைக்கலாம், காலையில டிவி தொலைக்காட்சியில போட்டு பார்த்தா காலையில எடுத்தோடனே சொல்லுவாங்க, விருச்சிக ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேனே நீ கேட்கலாம். அதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, அது ராசிகள் சொல்லுவோம், ஜோடியாக்கல் கான்ஸ்டலேஷன் சொல்லுவோம். அதாவது சூரிய பாதையில் இயங்கும் உடுக்கணங்கள் சொல்லுவோம். அத சூரியன் எப்படி இயங்குது, கிழக்கில் உதித்து மேற்கில் மறையுது. உண்மையிலேயே சூரியன் கிழக்குல உதித்து மேற்குல மறையிறது இல்லை, அது பூமி சுழற்சினால அந்த மாதிரி சூரியன் கிழக்குல உதித்து மேற்குல மறையிற மாதிரி இருக்கு. நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. அந்த பாதையில இருக்கிற அந்த உடுக்கணங்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு 12 உடுக்கணங்களை சொல்லுவாங்க. அதுதான் ஜோடியாக்கல் கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரிய பாதையில் இயங்கும் உடுக்கணங்கள், ராசி மண்டலங்கள் அந்த மாதிரி சொல்லுவோம். இந்த 12 தவிர இன்னும் நிறைய இருக்கு மற்ற பகுதிகளில்.
இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் அப்படின்னு இருக்கு, IAU அப்படின்னு உலக வானியல் கழகம். அந்த உலக வானியல் கழகம் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த கான்ஸ்டலேஷன்லாம் ரெகுலரைஸ் பண்ணி, ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி கற்பனையா வடிவம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாதுன்றதுக்காக ஒரு யூனிவர்சல் நேம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, இந்த கான்ஸ்டலேஷன்லாம் சார்ட் அவுட் பண்ணி மொத்தம் 88 கான்ஸ்டலேஷன் இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு மொத்தம் இருக்கிற உடுகணங்கள் மொத்தம் 88 உடுகணங்கள் இருக்கு. 88 இருக்கா? இந்த 88 எப்படி நம்ம ஆரம்பத்துல நினைவுல வச்சுக்கிட்டு எப்படி வானத்தை பார்க்குதுன்னு ஒன்றும் கலங்க வேண்டியதில்லை. அந்த 88 உடுகணங்கள்ல நிறைய உடுகணங்கள், சிறிய உடுகணங்கள் அதெல்லாம் இல்லாம பார்த்த உடனே எளிதா கண்டுபிடிக்க மாதிரி உடுகணங்கள், பெரிய உடுகணங்கள், அந்த கான்ஸ்டலேஷன்ஸ், இதெல்லாம் அந்த ப்ராமினன்ட் கான்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் ஆரம்ப நிலையில பார்த்துக்கிட்டோம்னா அந்த வானத்தை நம்ம பார்க்கறது அடுத்த நிலைக்கு நம்ம போயிடலாம். இப்ப நீங்க அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, இந்த தாள்ல வெறும் புள்ளி புள்ளியா இருக்கு. இந்த புள்ளி ஒவ்வொரு நகரத்தையும் நம்ம குறிக்கிறத எடுத்துக்கிட்டா எது எந்த நகரம்னு சொல்ல முடியாது. ஆனா இதுக்கே ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு புள்ளியும் நம்ம தோராயமா இது இந்த ஸ்டேட்ல இருக்கு, அதனால இது இந்த டிஸ்ட்ரிக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம எளிதா சொல்ல முடியும். இதை தான் நம்ம வானத்துல நம்ம பயன்படுத்துறோம். அதை தான் நம்ம கான்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கான்ஸ்டலேஷன்றது பல விண்மீன்கள் சேர்ந்து ஒரு கற்பனையான வடிவத்தை கொடுக்குது. அந்த கற்பனையான வடிவத்தை தான் நம்ம கான்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கான்ஸ்டலேஷன்ஸ் மொத்தம் அப்ரூவ்ட் கான்ஸ்டலேஷன்ஸ் மொத்தம் 88 இருக்கு. அதுல சில ப்ராமினன்ட் கான்ஸ்டலேஷன், அதை பார்த்த உடனே நம்ம எளிதா கண்டுபிடிக்கிற கான்ஸ்டலேஷன்ஸை முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை வச்சு மற்றதெல்லாம் நம்ம எளிதா தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்ப நீங்க நான் ஏற்கனவே சொன்னாலே இந்த ராசி மண்டலங்கள், ஜோடியாக்கல் கான்ஸ்டலேஷன்றது அது இதுதான். இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணுன்றதுக்காக தான் இதை நான் சொல்லியிருக்கேன். இப்ப சூரியன் மையத்துல இருக்கு, பூமி இதுக்கு அருகே இருக்க வச்சுக்கோங்க. இப்ப இந்த பூமி இருக்கிற இடத்துல இருந்து நம்ம இந்த சூரியன் வழியா பார்க்கும் பொழுது அது பின்புலத்துல இந்த கான்ஸ்டலேஷன்ஸ் தெரியும். இப்ப சூரியனுக்கு எதிர்ப்புறம் நம்ம பார்க்கும் பொழுது வேற கான்ஸ்டலேஷன்ஸ் தெரியும். இந்த சூரியன் எப்படி இந்த கான்ஸ்டலேஷன்லாம் சுத்தி வர்ற மாதிரி நம்ம ஒரு கற்பனை பண்ணிட்டோம்னா அதை தான் நம்ம அந்த ஜோடியாக்கல் கான்ஸ்டலேஷன்ஸ், இந்த 12 ராசிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்ப ஆரம்ப நிலையில ஒரு கேள்வியோட நம்ம ஆரம்பிக்கலாம். இப்ப கான்ஸ்டலேஷன்ஸ்லாம் என்னன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. உடுகணங்கள் அல்லது விண்மீன் தொகுதிகள் அப்படின்னு சொல்றது, அந்த விண்மீன்கள் இருக்கிறதுல அதோட கற்பனையான தோற்றத்தை நம்ம சொல்றது கான்ஸ்டலேஷன்ஸ். ஓகே, ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த நிலைக்கு போறோம். வானத்துல பார்க்கும் பொழுது ஏராளமான விண்மீன்கள் இருக்கு. எல்லாமே ஒரே மாதிரி தான் ஒளிருதா இல்ல வேறுபடுதா அப்படின்னு சொல்லி நல்லா கவனிச்சிங்கன்னா, சில விண்மீன்கள் ரொம்ப பொலிவா இருக்கும், பிரைட்டா இருக்கும். சில விண்மீன்கள் டல்லா இருக்கும், பிளிங்க் ஆகும். சிலது ரெட் கலர்ல இருக்கும், சிலது ப்ளூ கலர்ல இருக்கும், சிலது ஒயிட் கலர்ல இருக்கும். இதெல்லாம் நம்ம அந்த வானத்தை நல்லா நோக்கும் பொழுது அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். இப்ப முதல் கேள்வியில நம்ம ஆரம்பிக்கலாம். விச் இஸ் த பிரைட்டஸ்ட் ஸ்டார் இன் த ஸ்கை? இந்த வானத்துல இருக்கிற விண்மீன்களே மிகவும் ஒளி பொருந்தியது எது அப்படின்னு கேட்டா, இந்த ஒளி இருக்கு இல்லையா, இந்த பிரைட்னஸ் இருக்கு இல்லையா, அதை ஒரு நம்பர் மூலமா சொல்லுவோம். அந்த நம்பர் பிளஸ்ல இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பொலிவன் அதிகமா இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எண்கள் மாறும், அது பொலிவன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில நம்ம வானத்தை பார்க்கும் பொழுது அதுல தெரிகிற ஸ்டார்லயே பிரைட்டஸ்ட் ஸ்டார் சிரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிரியஸ் அல்லது லுப்தகம் அப்படின்னு சொல்லுவோம். டாக் ஸ்டார்னு கூட சொல்லுவோம், நாய் நட்சத்திரம் அப்படின்னு. ஏன் டாக் ஸ்டார் சொல்றோம் நான் விலைக்கு சொல்றேன். அதுதான் ஃபர்ஸ்ட் பிரைட்டஸ்ட் ஸ்டார். செகண்ட் பிரைட்டஸ்ட் ஸ்டார் எதுனா, இப்ப ஏன் இந்த சிரியஸ் நான் எடுத்தோடனே சொல்றேன்னா, இப்ப சிரியஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே கிழக்கு வானில பாத்தீங்கன்னா இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நல்லா பிரைட்டா தெரியும், நல்லா பிரைட்டா தெரியும். அதான் ஃபர்ஸ்ட் பிரைட்டஸ்ட் ஸ்டார். சரி, செகண்ட் பிரைட்டஸ்ட் ஸ்டார் எதுன்னா, இப்ப நீங்க கிழக்கு நோக்கி நிக்கிறீங்க, அதுல ஒரு 35 டிகிரி இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா ஒரு 45 டிகிரில பிரைட்டா ஒரு ஆப்ஜெக்ட் தெரியும், அதான் சிரியஸ். அப்படியே கிழக்கு நோக்கி நிக்கிறீங்களா, அப்படியே வலதுபுறம் பாத்தீங்கன்னா சவுத் இருக்கும். சவுத்துல ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார் அங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும், நல்லா பிரைட்டா ஒரு ஸ்டார் அப்படியே மின்னிக்கிட்டே இருக்கும். அது கேனப்பஸ் அப்படின்னு சொல்லுவோம், அகத்தியர். அது செகண்ட் பிரைட்டஸ்ட் ஸ்டார். இந்த மாதிரி அந்த ஸ்டார்ஸ் இதை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறது நல்லது. சிரியஸ் அப்படின்றது கேனிஸ் மேஜர் அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷன்ல இருக்கும்.
கேனிஸ் அப்படின்றது நாயை குறிக்கிற சொல். பெரிய மேஜர்னா பெரிய, பெருநாய் மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அந்த நாய் அப்படின்னு சொல்றோம்னா, அந்த நாய் வடிவத்துல அந்த குழுவில் இருக்கிற விண்மீன்கள்லாம் இருக்கும். அதுல இருக்கிற விண்மீன்கள்லாம் கற்பனையா கோடு போட்டோம்னா ஒரு நாய் வடிவம் இருக்கும். அதோட தலைப்பகுதியில தான் இந்த விண்மீன் இருக்கும். அது நாய் வடிவத்துல இருக்கனால அது வந்து நம்ம கேனிஸ் மேஜர் அப்படின்ற கான்ஸ்டலேஷன் சொல்றாங்க. அதுல இருக்கிற அந்த ஸ்டார் தான் சிரியஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் பிரைட்டஸ்ட் ஸ்டார். இதோட பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா -1.46. இந்த மைனஸ்ல வந்துச்சுன்னா பிரைட்னஸ் அதிகம், பிளஸ்ல வந்தா பிரைட்னஸ் குறைவு. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ -1.46 அதுதான் அதோட பிரைட்னஸ். அப்புறம் ஏற்கனவே ரெண்டாவது சொன்னோம் இல்லையா, கேனபஸ் அப்படின்னு சொல்லி, இதை அகத்தியர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது கரீனா கான்ஸ்டலேஷன்ல இருக்கு, சதர்ன் கான்ஸ்டலேஷன்ஸ். அதோட பிரைட்னஸ் -0.72. அதுக்கப்புறம் ஆல்பா சென்டாரின்னு ஒரு கான்ஸ்டலேஷன்ல ஒரு ஸ்டார் இருக்கு, சென்டாரஸ் அப்படின்னு ஒரு கான்ஸ்டலேஷன். ஆல்பா சென்டாரி இதை பத்தி சொல்லும் பொழுது நீங்க சில பேர்லாம் படிச்சிருப்பீங்க. த நியரஸ்ட் ஸ்டார் டு அவர் சன் அப்படின்னு கூட சொல்லுவீங்க. அந்த பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்டார்ல இருக்கிற ஒரு ஸ்டார் தான் இந்த ஆல்பா சென்டாரி. அதோட பிரைட்னஸ் அந்த மாதிரி ஆர்க்ரஸ், அந்த சுவாதி நட்சத்திரம், வேகா அப்படின்ற அபிஜித், இதெல்லாம் பிரைட் ஸ்டார் இன் த ஸ்கை. அந்த நம்பர் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பிளஸ்ஸா மாறுது இல்ல, பிளஸ்ஸா மாறும் பொழுது அதோட பிரைட்னஸ் குறைவு, அதை ஒப்பிடும் பொழுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வானத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த பிரைட்னஸ் உள்ள ஸ்டார்ஸ் எல்லாம் நம்ம ஓரளவுக்கு நம்ம பார்க்க முடியும். சரி, பார்த்துட்டோம். இப்ப வானத்தை பார்க்கும் பொழுது சரி, சில ஸ்டார் பிரைட்டா இருக்கு, சிலது கம்மியா இருக்கு, அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எது எந்த இடத்துல இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு எளிய வழி இருக்கு. என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு நம்மளுக்கு காம்பஸ் இருக்கு, ஜிபிஎஸ் இருக்கு, என்னதமோ அறிவியல்ல முன்னேறி இருக்கும். திசைகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிது. அப்ப முற்காலங்கள்ல கடல் பயணம் மேற்கொண்டவங்க கடல்ல போயிட்டு இருக்காங்க. கடல்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே எல்லையே இருக்காது, எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்கும், திசையே தெரியாது. அவங்க எப்படி திசைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பயணம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு கற்பனை பண்ணீங்கன்னா, இந்த விண்மீன்களை வச்சுதான் அவங்க திசைகளை புரிஞ்சுக்குவாங்க. அந்த விண்மீனை வச்சு எப்படி திசைகளை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது முதல்ல போல் ஸ்டார், போலாரிஸ் அப்படின்னு சொல்லுவோம், துருவ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம், துருவ விண்மீன் சொல்லுவோம். அதை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்கை அப்சர்வேஷன்ல. ஸோ ஸ்கை அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்ற அந்த வான் நோக்குதல்ல அடுத்த நிலையில அந்த துருவ விண்மீன் அப்படின்னு சொல்ற போலாரிஸ் அப்படின்ற போல் ஸ்டார், இதை நீங்க எங்க இருக்குன்னு பார்க்க முடியணும். அப்படி பார்த்தா அதை வச்சு மற்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரி, எப்படி இந்த போல் ஸ்டாரை நம்ம பார்க்கறது அப்படின்னா, நார்த் வடக்கு. இப்போ நான் கிழக்கு நோக்கி நிற்கிறேன்னா வலது கை பக்கம் சவுத் இருந்துச்சா, இடது கை பக்கம் நார்த் இருக்கும். ஸோ நார்த்ன்றது அப்ராக்சிமேட்டா நம்மளுக்கு தோராயமா வடக்கு எந்த திசையில இருக்குன்னு தெரியுது. அது எவ்வளவு உயரத்துல அந்த போல் ஸ்டார் இருக்கும், எவ்வளவு உயரத்துல பாக்குறது அப்படின்னா, உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் ஒரே உயரத்துல இருக்காது. அவங்க இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த உயரம் மாறுபடும். இப்ப நான் இங்க இருக்கிறது திருச்சியிலேருந்து பேசிட்டு இருக்கேன், எனக்கு 10 டிகிரியில தெரியும். நான் 10 டிகிரியை எப்படி தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொன்னா, இந்த கை அளவு தான். இந்த கை எவ்வளவு அளவு இருக்கோ அதை வச்சு இந்த பூமியிலேருந்து இப்படி பார்ப்பேன், அது எவ்வளவு தூரத்துல இருக்கோ அது 10 டிகிரி. அந்த மாதிரி இந்த கை அளவுகளுக்கெல்லாம் டிகிரி இருக்கு, 5 டிகிரி, 2 டிகிரி, 1 டிகிரி அப்படின்னு சொல்லி தோராயமா சொல்றேன். நான் போல் ஸ்டார் பார்க்கணும்னா, திருச்சியிலேருந்து பார்க்கணும்னா என்ன செய்வேன், நார்த் வடக்கு நோக்கி நின்று இந்த கையை இப்படி வச்சு பார்ப்பேன், கரெக்டா அந்த இடத்துல போல் ஸ்டார் எனக்கு தெரியும். சரி, மற்ற ஊர்களில் இருக்கவங்களுக்கு எப்படி எவ்வளவு உயரத்துல தெரியும், மாறுபடும். இப்ப நீங்க மதுரை இப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்க எந்த இடத்துல இருந்து வானத்தை பாக்குறீங்களோ அந்த இடத்தோட லாட்டிடியூட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அட்சரேகை தீர்க்க ரேகைன்னு சொல்லுவோம்ல, லாட்டிடியூட் லாஞ்சிடியூட். லாட்டிடியூட் லாஞ்சிடியூட் பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பூமி இருக்கு, இந்த பூமியில நடுவுல ஒரு கற்பனையா ஒரு கோடு போடுறோம், ஒரு வட்டமா இருக்கும், அது நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்றோம், ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு இணையா சில கோடுகள் போடுறோம், அது வந்து லாட்டிடியூட், அதாவது அட்சரேகை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி மெரிடியன் வழியா அதுக்கு பர்பண்டிகுலரா சில லைன்ஸ் வரைஞ்சா லாஞ்சிடியூட் சொல்றோம். இப்ப கணிதத்துல நீங்க பார்த்திருப்பீங்க கிராஃப் அப்படின்னு சொல்லி, அதுல எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் இருக்கும், 2 டைமென்ஷன்ல. அதுல ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணும்போது அந்த பாயிண்ட்டை 5,4ன்னு சொல்றோம்னா, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் 5 யூனிட்ஸ்,
டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ் 4 யூனிட் சொல்றோம்ல, அதே தான் அப்படியே இப்போ இது வானத்தை பொருத்தி பார்க்குறோம். இப்படி வானத்தை இருக்குல்ல, இது வந்து செலஸ்டியல் ஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். அது நடுவுல இருக்கிற அந்த கோடு இருக்குல்ல, நம்ம பூமியில எப்படி அந்த ஈக்குவேட்டர் அப்படின்னு சொன்னோமோ அது செலஸ்டியல் ஈக்குவேட்டர் அந்த மாதிரி வரைஞ்சுக்கிட்டு ஏற்கனவே லாட்டிடியூட் லாஞ்சிடியூட் மார்க் பண்ண மாதிரியே இதுல ஒரு பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ண முடியும். சரியா? அதுக்கு ரைட் அசென்ஷன் அண்ட் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் சொல்றேன், ஒரு தாள்ல கிராஃப் வரைஞ்சி ஒரு பாயிண்ட்டை பொசிஷன் பண்ணும் பொழுது 2 கோஆர்டினேட்ஸ் கொடுக்குறோம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு. அதுவே பூமி மேல செய்யும் பொழுது அதை லாட்டிடியூட் லாஞ்சிடியூட் சொல்லுவோம். இதை அப்படியே செலஸ்டியல் ஸ்பியருக்கு விடுமோ பொருத்தி பார்த்தோம்னா ரைட் அசென்ஷன் அண்ட் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ பூமியில இருக்கிற லாட்டிடியூட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ட்ரிச்சியோட நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்க லாட்டிடியூட் உட்காந்து பேசிட்டு நீங்க இதுல போய் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ்ல பார்த்தா தெரியும், காம்பஸ்ல பார்த்தா லாட்டிடியூட் தெரியும். நான் இப்போ பேசிட்டு இருக்க லாட்டிடியூட் 10.7 அண்ட் 78.7. இதுதான் என்னோட லாட்டிடியூட். நான் இருக்கிற இடத்தோட லாட்டிடியூட். எதுக்கு சொல்றேன்னா, அந்த லாட்டிடியூட் என்ன டிகிரி இருக்கோ அவ்வளவு உயரத்துல அந்த போல் ஸ்டாரை பார்க்கலாம். இப்ப நீங்க மதுரையிலேருந்து பாக்குறீங்கன்னா மதுரையில இது 10 விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஏன்னா இந்த மேப்ல பாத்தீங்கன்னா இந்தியா மேப்ல ட்ரிச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே தான் மதுரை வருது. அப்ப 10க்கு கீழே போயிடும், 8 பாயிண்ட் சம்திங்னு இருக்கும் மதுரையிலேருந்து பார்க்கும் பொழுது. அப்போ உயரம் கொஞ்சம் கீழே இருக்கும். அப்ப திருச்சியிலேருந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் உயரமா இருக்கும், மதுரையிலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கீழே இருக்கும். அப்படியே டவுன் நீங்க கீழே வந்துட்டே சவுத் வந்துட்டே இருக்குன்னு வச்சுங்க, அப்ப இன்னும் கீழே போயிட்டே இருக்கும். இப்ப கன்னியாகுமரியிலேருந்து பார்க்கும்பொழுது இன்னும் கீழே இருக்கும். இதுதான் இதோட போல் ஸ்டார் பார்க்குற முறை. சதர்ன் ஹெமிஸ்பியர்ல உள்ளவங்க எல்லாம் இதை பார்க்க முடியாது. இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல உள்ளவங்க தான் இந்த இதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுதான் போல் ஸ்டார் அப்படின்னு சொல்றோம். ஏன் அதை பார்க்குறோம், பார்க்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு இந்த விண்மீன்கள்லாம் எப்படி நகருது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை ஏன் பார்க்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். விண்மீன்கள்லாம் நகர்றது உங்களுக்கு தெரியும். எப்படின்னா, இப்போ வானத்தை பாக்குறீங்க, உங்களை சுத்தி விண்மீன்கள் எல்லாம் வானத்துல அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. 1 மணி நேரம் கழிச்சு பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்த விண்மீன்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கா, நகர்ந்துருக்குமா அப்படின்னா கொஞ்சம் நகர்ந்துருக்கும். ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பார்க்கும் பொழுது இங்க இருந்த விண்மீன் இந்த இடத்துல இருக்கதை நம்ம பார்க்கலாம். அப்ப தொடர்ந்து நகர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எந்த திசையில நகரும் அப்படின்னா, சூரியன் எப்படி நகருது, கிழக்குல உதித்து மேற்குல மறையுது இல்ல, அதே மாதிரிதான் எல்லா விண்மீன்களும் கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி நகருது. உண்மையை சொல்லணும்னா இந்த விண்மீன்கள் எதுவும் நகர்ல, அது அப்படியே தான் இருக்கு செலஸ்டியல் ஸ்பியர்ல. நடுவுல இருக்கிற பூமி சுத்துது. எப்படி சுத்துது அப்படின்னு சொன்னா மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சுத்துது. அதனால இந்த விண்மீன்கள்லாம் கிழக்குல இருந்து மேற்கே நகர்ற மாதிரி தெரியும். நம்ம தொடர் வண்டி ட்ரெயின்ல எல்லாம் போயிட்டு இருந்தா பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம போற திசைக்கு எதிர் திசையில அந்த போஸ்ட் எல்லாம் நகர்றத பாக்குறோம். அதே மாதிரிதான் இங்க பூமி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுத்துது. இப்ப இதுதான் பூமின்னு வச்சுக்கோங்களேன், இது பூமி. இது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுத்தும் பொழுது இங்க இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி நகர்ற மாதிரி தோணுது இல்லையா, இந்த தோற்றம் தான் விண்மீன்கள் நகர்வு, ஸ்டார் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விண்மீன்கள் நகர்ற அந்த இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வான் நோக்குதல்ல. அதான் அதனாலதான் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படி நகருதுன்னு சொன்னா, சரியா கிழக்குல உதிக்கிற விண்மீன் அப்படியே நடு இரவுல மாலையில உதிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நடு இரவுல தலைக்கு நேர் மேல இருக்கும், விடிய காலையில மேற்குல மறைஞ்சிரும். எனவே இந்த திசையில வர்றதெல்லாம் தலைக்கு மேல போகும். சற்று தள்ளி இருக்கிற விண்மீன் பாத்தீங்கன்னா அது ஒரு ஆர்ச் மாதிரி போகும். இது வந்து முழு வட்டமா போகும், அது ஒரு ஆர்ச் போகும். இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கிற விண்மீன் சின்ன ஆர்ச்சை நகர்றதை பார்க்கலாம். இப்ப நீங்க கிழக்கு இருக்கு, இங்க வடக்கு இருக்கு. வடகிழக்குல ஒரு விண்மீன் பாத்தீங்கன்னா அது நம்ம தலைக்கு மேல வராது, அது அப்படியே ஆர்ச் மாதிரி அப்படியே போயிடும். இன்னும் வடக்குல தள்ளி இருக்கிற விண்மீன் சின்ன ஆர்ச்சை ஃபார்ம் பண்ணும். அப்படியே நீங்க சுருக்கிக்கிட்டே போனீங்கன்னா அந்த ஆர்ச் சின்னதாகிட்டே இருக்கா, ஒரு இடத்துல ஒரே புள்ளியா மாறிடும்ல, அதுதான் போல் ஸ்டார். அதாவது போல் ஸ்டார் எப்போதுமே நகராது, எப்போதுமே அந்த இடத்துலயே தான் இருக்கும். அதனாலதான் இந்த போல் ஸ்டாரை நீங்க பார்த்துக்கணும்னு சொல்லலாம். நீ மற்ற விண்மீன்களை அடையாளம் பார்த்துக்கிட்டு அதை வச்சு சொல்லணும்னா சில காலங்கள்ல அந்த விண்மீன் இருக்காது, சில காலங்கள்ல இருக்கும். அதனால
போல் ஸ்டார் எப்போதுமே அதே இடத்துல தான் இருக்கும், கொஞ்சம் கூட மாறாது. மற்ற விண்மீன்கள்லாம் நம்மளை சுத்திட்டு வரும், ஆனா போல் ஸ்டார் அப்படின்ற போலாரிஸ் மட்டும் சுத்தாம அதே இடத்துல இருக்கும். உண்மையை சொல்லணும்னா எல்லாமே சுத்தல. இப்ப பூமி இருக்கு இல்லையா, அது 23.5 ஆங்கிள் டில்ட் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஆக்சிஸ் தான் நான் நடுவுல இங்க காமிக்கிறது. இதுதான் பூமியோட அச்சு, ஆக்சிஸ். அதை வச்சுதான் அந்த பூமி சுத்துது. இது 23.5 டிகிரி சாஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, இந்த ஆக்சிஸ் இருக்குல்ல, இதோட எண்டு, அது எந்த ஸ்டாரை பார்த்துக்கிட்டு இருக்குன்னா போல் ஸ்டாரை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த போல் ஸ்டாரை பார்த்த மாதிரி இது சுத்துது. அதனாலதான் இந்த போல் ஸ்டார் நகராம அங்கேயே இருக்கிற மாதிரியும் மற்றதெல்லாம் இதை சுத்தி வர்ற மாதிரியும் தெரியும். இதுதான் இந்த ஸ்டார் ட்ரையலோட அடிப்படை. இதை படம் எடுத்தோம்னா இதை பத்தி நம்மளுக்கு தெரியும். அதை எப்படி நான் ஏற்கனவே படம் எடுத்திருக்கேன், அதை வச்சு நான் உங்களுக்கு விளக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த போல் ஸ்டாரை ஐடென்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு வழி இருக்கு, சரியா? அது என்னன்னு சொல்றேன். அதுக்கு உர்சா மேஜர் அப்படின்னு ஒரு கான்ஸ்டலேஷன் இருக்கு, பெருங்கரடி அப்படின்னு சொல்லி வருது. அதுக்குள்ள பிக் டிப்பர்னு ஒரு ஆஸ்டரிசம் இருக்கு. ஆஸ்டரிசம் அப்படின்னா என்னன்னா, ஒரு பெரிய கான்ஸ்டலேஷன் இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு கான்ஸ்டலேஷன் நம்ம சொல்ல முடிஞ்சிச்சுன்னா அதை குறுந்தொகுதி ஆஸ்டரிசம் சொல்லுவோம். இப்போ நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க உர்சா மேஜர், அது ஃபுல்லா இருக்கிறது வந்து குறுங்கரடி, அது பெருங்கரடி அப்படின்னு சொல்றோம். அதுல அந்த வால் பகுதி இருக்குல்ல 3 இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு 4 இருக்குல்ல, இந்த 4 3 இந்த 7 மட்டும் நம்ம சொன்னோம்னா அதை பிக் டிப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ஆஸ்டரிசம். இந்த பிக் டிப்பர் பாத்தீங்கன்னா வடக்கு வான்ல இருக்கும். பெரும்பாலான நேரங்கள்ல அந்த இது தென்படும், சில காலங்கள்ல தலைகீழ மாறி தென்படாது. இது தெரிகிற காலங்கள்ல வச்சு இதை போலாரிஸ் நம்ம எளிதா ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியா அதை கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு சொல்றேன். இந்த வலது புறத்துல 2வது படம் பாக்குறீங்க இல்லையா, இதுதான் பிக் டிப்பர். அதுல மேல இருக்குல்ல 1, அடுத்தது 2, 3, இது வால் பகுதி. அதுக்கப்புறம் 4 இருக்குல்ல பா ஷேப்ல, அந்த பாவை அப்படியே சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு கரண்டி மாதிரி வரும். இது கரண்டியோட கைப்பிடி, இது கரண்டி. அதனால அது பிக் டிப்பர் அப்படின்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது, சரியா? பெருங்கலப்பை அந்த மாதிரி, பெருங்கரண்டி அந்த மாதிரி சொல்லலாம். இந்த 7 விண்மீன்கள்ல ஃபர்ஸ்ட் 2 பாருங்களேன், அது மெரக் அண்ட் டுபே அப்படின்னு சொல்லுவோம். மீரக் அண்ட் டூபே, இந்த 2 விண்மீன்களுக்கும் பேரு. ஒன்னொன்னுக்கு ஒவ்வொரு விண்மீன் இருக்கு. இந்த கடைசிக்கு முன்னாடி பாருங்க 2 விண்மீன் இருக்குல்ல, ரெட்டையா இருக்குல்ல, அதையும் நோட் பண்ணுவீங்க. அதை பத்தி நம்ம சொல்லுவோம், அல்கோர் அண்ட் மிர்சார் அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தி நான் சொல்றேன். இங்க பாருங்க, இப்ப இந்த மீரக்கும் டூபேக்கும் உள்ள தொலைவு எப்போதுமே மாறாது. ஒவ்வொரு விண்மீன்களுக்கும் இடைப்பட்ட தொலைவு எப்போதுமே மாறாது, அது அப்படியே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். சரி, இது 2ஐயும் கற்பனையா சேருங்க, ஒரு கோடு வரைங்க. அந்த கோடு அப்படியே நேரா போதா? சரி, அந்த இடத்துல போலாரிஸ் இருக்கும். எவ்வளவு தொலைவுல இருக்கும் அப்படின்னா, இந்த மீரக்கும் டூபேக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. அது மாதிரி 5 அளவு இருக்கும், 5 டைம்ஸ். 1 2 3 4 5, கரெக்டா 5 டைம்ஸ் டிஸ்டன்ஸ்ல போலாரிஸ் இருக்கும். அப்ப நம்ம போலாரிஸ்ன்றது ரொம்ப பிரைட்டா இருக்கும்னு நினைச்சுக்க கூடாது. அது ரொம்ப பிரைட் ஸ்டார் கிடையாது, மீடியமா இருக்கிற ஸ்டார் தான். அதுவும் வந்து ஒரைசான்னு சொல்லுவோம். அந்த மட்டத்துல இருக்கனால பெரும்பாலும் அந்த பனியால் சூழப்பட்டிருக்கனால நீங்க சரியா பார்க்க முடியாதுன்றதுக்காக இந்த மெத்தட் சொல்லித்தரேன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், வடக்கு வானத்துல அந்த உர்சா மேஜர், அதாவது பிக் டிப்பர் ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அந்த பிக் டிப்பர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 ஸ்டார் இருக்குல்ல, அது 2ஐயும் ஒரு கற்பனைய கோடு போட்டு 5 அலகுகள் தொலைவுல ஒரு பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துல போலாரிஸ் இருக்கும். ஸோ இப்படிதான் இந்த போலாரிஸை நம்ம ஐடென்டிஃபை பண்றது. இந்த போலாரிஸ் வந்து இன்னொரு கான்ஸ்டலேஷன்ல இருக்கும், அது லிட்டில் டிப்பர் அப்படின்னு சொல்லுவோம். இது பிக் டிப்பர், லிட்டில் டிப்பர், 2 ஒரே ஷேப்ல இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். பட் இந்த கான்ஸ்டலேஷன் நம்ம பார்க்க முடியாது. நம்ம இருக்கிற இந்த தமிழ்நாடு லாட்டிடியூட்ல இது தலைகீழ வரும், இந்த பகுதி கீழே இருக்கும். அதனால இந்த வடிவத்துல நம்ம பார்க்க மாட்டோம், இதை திருப்பின வடிவத்துல தான் நம்ம பார்ப்போம். அதுல இருக்கிற அந்த ஸ்டார் தான் போலாரிஸ் அப்படின்றது. சரி, இப்ப போலாரிஸ் அப்படின்ற அந்த துருவ விண்மீன் அப்படின்ற போல் ஸ்டாரை நம்ம ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கிட்டோம். அது வடக்கு வானத்துல இருக்கு, எப்போதும் ஒரே இடத்துல தான் இருக்கு, நகராது.
மீதி எல்லா ஸ்டாரும் அதை வச்சுதான் சுத்திட்டு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சரி, இந்த போல் ஸ்டாரை வச்சு மற்ற சில ஸ்டார்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படின்னா, இந்த இடதுபுறத்துல பாருங்க, அந்த மீரக் டூபே அதோட வால் இருக்குல்ல, ஆல்கோர் அண்ட் மீசார், நான் ஏற்கனவே 2 ஸ்டார் காமிச்சேன், அதை பத்தி அப்புறமா சொல்றேன்னு சொன்னல, இதை பத்தி தெரிஞ்சுக்குங்க. இது வந்து ஒரு இரட்டை விண்மீன், டபுள் ஸ்டார் சிஸ்டம். இது வெறும் கண்ணால பாத்தீங்கன்னாலே 2 ஸ்டார் நல்லாவே தெரியும். உங்களோட கண் பார்வை நல்லா இருக்கும் பொழுது, வானம் தெளிவா இருக்கும் பொழுது, அந்த நீங்க ஒத்து பாத்தீங்கன்னா 2 விண்மீன்களை நம்ம தனித்தனியா பார்க்க முடியும். நான்லாம் ஒவ்வொரு தடவையும் அதை பார்ப்பேன். சரியா? எதுக்கு இதை சொல்றோம்னா, இது நம்மளோட மரபுல வந்திருக்கு. எப்படின்னா, இப்ப அரேபியன்ஸ் இருக்காங்கல்ல, பெரும்பாலும் அந்த விண்மீன்களோட, அல்கோர்ன்றது அரேபியன் நேம், மிசார், இதெல்லாம் இந்த விண்மீன்களோட பெயர்லாம், இந்த ஸ்டார்ஸோட நேம்ஸ்லாம் பெரும்பாலும் அரப் நேம்ஸா இருக்கும். கான்ஸ்டலேஷன்ஸ் இருக்குல்ல, அதோட நேம்ஸ், உடுக்கணங்களோட பெயர்லாம் கிரேக்கத்துல இருக்கும். சரியா? அதுக்கு என்ன காரணம் நம்ம பேசுவோம். அந்த அரேபியர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த 2 விண்மீன்களை குதிரை வீரங்களுக்கு செக் பண்றதுக்கு அதை சொல்லுவாங்க. அந்த 2ஐயும் பாரு, 2 விண்மீன் தெரியுதான்னு இவங்க கண் பார்வையை செக் பண்றதுக்கு பயன்படுத்துவாங்க. அதே இது பண்பாட்டுல கொஞ்சம் மாறி நம்ம இந்தியாவில் அதே மாதிரி இது இருக்கு. எப்படின்னா, சில திருமணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அருந்ததி பார்த்து, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்துன்னு ஒரு சடங்குலாம் நடக்கும். சில இதுல நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அந்த சடங்குல அருந்ததி பார்த்தல் அப்படின்ற ஒரு நிகழ்வு என்னன்னு சொன்னா, இந்த விண்மீனை பார்க்கறது தான். எப்படின்னா, அதுல 2 இருக்குல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்ப 7 விண்மீன்கள் சொன்னோம் இல்லையா, இந்திய மரபுல அந்த 7 விண்மீன்களும் 7 ரிஷிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 7ன்றத வடமொழியில சொல்லும் போது சப்தம் சொல்லுவாங்க. அப்ப 7 ரிஷிகள், சப்த ரிஷி, அதனால இந்த சப்த ரிஷி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சப்த ரிஷி மண்டலத்துல 6வது இருக்கிறது அந்த ரிஷி வசிஷ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட துணைவியார் அருந்ததின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 2 வசிஷ்டர் அருந்ததி 2 பேர் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுதான்னு இந்த திருமண சடங்குல கேட்பாங்க. கண் பார்வையை பரிசோதிக்கிறதுக்கான ஒரு சடங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வானியலோட நம்ம பண்பாடு கலந்துருக்குன்றதுக்காக இந்த செய்தியை சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. இப்ப அந்த துருவ இது சொன்னோம் இல்லையா, அந்த சப்த ரிஷி மண்டலம் அப்படின்னு சொன்னோம். அதுல வந்து 3 இருக்குல்ல வாலு, அந்த அல்கோர் மீசார், இது வழியா இந்த படத்துல பாருங்களேன், அப்படியே கோடு போட்டீங்கன்னா வளைஞ்சு வாங்க, ஒரு ஆர்ச்சை அப்படி வளைஞ்சு வந்தீங்கன்னா ஒரு பிரைட் ஸ்டாரை நீங்க அடைவீங்க. ஆர்கரஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாருக்கு வந்து சேரும். சரிங்களா? இது சுவாதி நட்சத்திரம், ரொம்ப பிரைட் ஸ்டார், நல்லா ரெட் கலர்ல தெரியும். பூட்டஸ் அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷன்ல இருக்கிற ஒரு ஸ்டார். இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த அப்படியே தொடர்ந்தீங்கன்னா, அதே ஆர்ச்சை அப்படியே மறுபடியும் தொடர்ந்து வந்தீங்கன்னா, இங்க ஒரு ஒயிட் கலர் பிரைட் ஸ்டாரை நீங்க வந்து சேருவீங்க. ஸ்பைக்கா, சித்திரை அப்படின்ற ஒரு விண்மீனை வந்து அடையும். பாருங்க, இப்ப இந்த கான்ஸ்டலேஷன்ல இருந்து மற்ற ஸ்டாரையும் புரிஞ்சுக்கிறோம், அந்த ஸ்டார்ல இருந்து அந்த கான்ஸ்டலேஷன் புரிஞ்சுக்கிறோம். இது பூட்டஸ் அப்படின்ற கான்ஸ்டலேஷன், இது விர்கோ கன்னி ராசி அப்படின்னு சொல்றோம். அந்த விர்கோல இருந்து நம்ம லியோக்கு வந்துடலாம். இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு. அதனாலதான் சொன்னேன், ஸோ த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் போல் ஸ்டார் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த போல் ஸ்டார்ல இருந்து மற்ற ஸ்டாருக்கு எப்படி நம்ம போலான்றது முக்கியமானது. சரி, இந்த வலதுபுறத்துல போட்டிருக்கேன்ல, இந்த போல் ஸ்டார் பக்கத்துல இருக்கிற சில டிஎஸ்ஓன்றது டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸ் லைக் நெபுலாஸ், கேலக்சிஸ், வானத்துல நிறைய இருக்கு. அதுல ஒரு சில வந்து வெறும் கண்ணுக்கு தெரியும். இப்ப நான் இங்க படத்துல பார்க்கறதெல்லாம் வெறும் கண்ணுக்கு தெரியாது. இந்த போல் ஸ்டார் பக்கத்துல இருக்கிற சில கேலக்சிஸ், இது நான் எடுத்த படம் தான். சிகார் கேலக்சி, போட்ஸ் கேலக்சி, இந்த மாதிரி இந்த கேலக்சிஸ்லாம் அது பக்கத்துல இருக்கு. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல பார்க்கலாம். சரி, இப்ப இது வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, போல் ஸ்டார் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அந்த போல் ஸ்டார்ல இருந்து சில விண்மீன்கள், சில உடுக்கணங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தோம். அது மாதிரி சில ப்ராமினன்ட் கான்ஸ்டலேஷன்ஸ் இருக்கு, சில பெரிய விண்மீன் தொகுதிகள், உடுக்கணங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதன் மூலமா மற்ற கான்ஸ்டலேஷன்ஸையும் ஸ்டார்ஸையும் நம்ம எளிதா தெரிஞ்சுக்கலாம். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓரையான். ஓரையான் அப்படின்ற கான்ஸ்டலேஷன் வெரி வெரி ப்ராமினன்ட் கான்ஸ்டலேஷன். இதை பார்த்தவொடனே ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கான்ஸ்டலேஷன். பார்த்தவொடனே நம்ம கருத்தை கவர்ந்துரும் இது அப்படின்னு சொல்லி. எப்படின்னா, இப்ப நான் சொன்னேன்னா நீங்க உடனே உங்க மனசுக்குள்ள இது எழும். எப்படின்னா,
ஆமா, நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு. என்னன்னா, நீங்க வானத்தை ஓரளவுக்கு பார்க்குறவங்க, அதை பத்தி என்னன்னு தெரியலன்னா பரவாயில்ல. 3 ஸ்டார் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற காட்சியை பார்த்துருக்கீங்களா? 3 ஸ்டார் வரிசையா பக்கத்துல பக்கத்துல இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது ஓரையான் கான்ஸ்டலேஷன்ல இருக்கிற அந்த ஸ்டார். சரி, இந்த ஓரையான் கான்ஸ்டலேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த கான்ஸ்டலேஷன் அப்படின்ற அந்த உடுக்கணங்கள் ஒரு கற்பனையான தோற்றத்தை நம்ம அவுட்லைன் அப்படின்னு பார்த்தோம். இந்தியா அவுட்லைன், தமிழ்நாடு அவுட்லைன் சொன்ன மாதிரி, இதுல இருக்கிற கான்ஸ்டலேஷன்ல சும்மா அவுட்லைன் போட்டோம்னா ஒரு மனிதன் நிற்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை தரும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆடு மாதிரி இருக்கு, மாடு மாதிரி இருக்கு, மனுஷன் மாதிரி இருக்குன்னு அதை பெயர்ல சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. இதை ஓரையான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அந்த கான்ஸ்டலேஷனோட நேம். அது எப்படி இருக்கும்னா, இந்த இடதுபுறத்துல பாருங்க, இந்த இப்ப இந்த அவுட்லைனை அழிச்சிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா புரிஞ்சுக்க முடியாது. இந்த அவுட்லைன் போட்டு பார்த்துட்டீங்கன்னா அந்த உருவம் தெரியும். அதுல பாருங்க, அந்த மனித உடல் இருக்குல்ல, அது லெஃப்ட் சைட்ல ஒரு ஸ்டார் இருக்கு, ரைட் சைட்ல ஒரு ஸ்டார் இருக்கு. நமக்கு இடதுபுறத்துல இருக்கிறது அந்த படத்துல வந்து அந்த மனிதனுக்கு வலப்புற தோல். இந்த வலப்புற தோல்ல இருக்குல்ல, இது ஒரு முக்கியமான ஸ்டார். இதை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரெட் கலர்ல இருக்கும், சிவப்பு நிறத்துல நல்லா ஜொலிக்கும். சரியா? இதுதான் நம்ம தமிழ் மரபுல திருவாதிரை அப்படின்னு சொல்றது. வடமொழியில அர்த்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திருவாதிரை, பீட்டில் ஜூஸ் அப்படின்னு பேரு, சயின்டிபிக் நேம். வலப்புற தோல் இருக்குல்ல, அதாவது நமக்கு வலதுபுறம், அந்த ஒரையானுக்கு இடதுபுறம், அது பெல்லாட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டார். இது ரெண்டுக்கு மேல தலை இருக்குல்ல, இந்த தலையில ஒரு ஸ்டார் இருக்குல்ல, அது மெய்ஸா. பார்க்கும்போது ஒரு ஸ்டாரா இருக்கும், நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் நீங்க அதுல பார்க்க முடியும் வெறுங்கண்ணாக. சரியா? மிருக சீரிடம் அப்படின்னு சொல்லி வடமொழியில சொல்லுவாங்க, மெய்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கால் இருக்கு பாருங்களேன், இந்த இடதுபுறம் இருக்குல்ல, அதுல இருக்கிற கால் ஓரையானுக்கு வடதுபுறத்துல இருக்கு. இங்க ஒரு கால் இருக்கு, செய்ஃப் அண்ட் ரைஜல். இது செய்ஃப், இந்த இடத்துல ரைட் சைட்ல இருக்கிற ரைஜல் அப்படின்னு சொல்லுவோம். ரைஜல்னா கால் அப்படின்னு பொருள். அப்ப மொத்தம் எத்தனை ஆச்சு? மேல 3, கீழே 2, 5 ஆச்சா? இடுப்புல பாருங்க 3 வெண்மீன் வரிசையா இருக்கா? இதை தான் நான் சொன்னது. நீங்க வெறுங்கண்ணால பார்க்கும்போது நீங்க பார்த்தோன்னே டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு இது. அந்த 3ம் அல்னிலாம், அல்னிடாக், மின்டாக்கா அப்படின்னு 3 ஸ்டார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உடுக்கை வடிவத்துல இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் வெறுங்கண்ணால பார்க்கும் பொழுது. இது இது ஒரு மனிதனை நம்ம கற்பனை பண்ணா, மற்ற ஸ்டார்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா, இது அவனோட வலது கையில ஒரு தடி இருக்கிற மாதிரியும் இடது கையில ஒரு கேடயம் இருக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணாங்க கிரேக்கர்கள். அதனால இந்த உருவம் கிடைத்தது, வலதுபுறத்துல இருக்கிற உருவம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதை வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேட்டையாட போறான்ல, வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த ஓரையான் கான்ஸ்டலேஷன். இத கிரேக்கர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அப்ப இது வேட்டைக்காரனா பார்த்தாங்கல்ல, அதே காலகட்டத்துல தமிழர்கள், இங்க வாழ்ந்த தமிழர்கள் இத ஒரு மனித உருவமா பார்த்து நடனம் ஆடுற மாதிரி கற்பனை பண்ணாங்க. வேட்டையாடுற மாதிரி இல்லாம நடனம் ஆடுற மாதிரி கற்பனை பண்ணாங்க. அதுல இருந்து சிவனுக்கு உருவம் கொடுக்கும் பொழுது இதை கொடுத்தாங்க. இதுல என்ன சிவ உருவம், அந்த மாதிரி பண்பாட்டுல நிறைய வந்துச்சு. அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ இந்த ஓரையான் கான்ஸ்டலேஷன் சொல்றதுக்கு சில எடுத்தவனே முதல்ல உங்களுக்கு சொல்றதுக்கு சில காரணங்கள் இருக்கு. என்னன்னா, இந்த ஓரையான் கான்ஸ்டலேஷன் இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நான் உட்காந்துட்டு இருக்கேன் இல்லையா, கரெக்டா இங்க இந்த இந்த திசையில வெளியில போய் பார்த்தோன்னா தெரியும். நீங்களும் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே கிழக்கு நோக்கி நின்று ஒரு 45 டிகிரியில பாருங்க, இந்த தோற்றத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அந்த 3 ஸ்டார் பார்க்கலாம். நான் சொன்னல சிவப்பு கலர்ல திருவாதிரை, பீட்டில் ஜூஸ், அது அந்த ரைஜல் நல்லா பிரைட்டா இருக்கும். இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அதனால இதை முதல்ல சொன்னேன். ஆனா அது மட்டும் காரணம் இல்லை இந்த ஓரையான் இப்ப சொன்னதுக்கு. இந்த ஓரையானை வச்சு மற்ற கான்ஸ்டலேஷனையும் சில ஸ்டாரையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி நம்ம பிக் டிப்பரை வச்சு ஆர்கரஸ் இதுக்கெல்லாம் போனோம் இல்லையா, அந்த மாதிரி இதை வச்சு இன்னும் சில ஸ்டார்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இப்ப இங்க இருக்கிற இந்த படத்துல நீங்க பாக்குறது தான் ஓரையான் கான்ஸ்டலேஷன். அந்த அவுட்லைனை நான் எடுத்துட்டேன். அப்ப எப்படி தெரியுது? இங்க சிவப்பு கலர்ல தெரியுது இல்ல, இதான் பீட்டில் ஜூஸ், அந்த திருவாதிரைன்னு சொல்றது. 3 இருக்கும் அப்படின்னு சொன்னல தலையில, அதான் இந்த 3 இங்க இருக்கு, மெய்ஸான்னு சொல்றது. இங்க ரைட் சைட்ல இங்க இருக்குல்ல, இது பெல்லாட்ரிக்ஸ். இங்க ரைஜல் நல்லா பிரைட்டா இருக்கும். சரியா? சேஃப் இங்க இருக்கும். நடுவுல 3 ஸ்டார் இருக்கு. ஸோ இதுதான் ஓரையான் கான்ஸ்டலேஷன். இப்ப பாருங்க,
இந்த ஓரையான் கான்ஸ்டலேஷன் கீழே இன்னொரு கான்ஸ்டலேஷன் இருக்கு. அது என்னன்னா இங்க சிரியஸ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த நிகழ்வு ஆரம்பத்துல நான் சொன்னேன், சிரியஸ் டாக் ஸ்டார், நாய் பெரு நாய், கேனிஸ் மேஜர் சொன்னல. அதே மாதிரி இதை நாயை கற்பனை பண்ணிக்கங்க. நாயோட தலை இங்க ஒரு ஸ்டார் இருக்குல்ல, அது முன்னங்கால். இது ஃபுல்லா இங்க இல்லை, பாதி தான் இருக்கு. பிற்பகுதி இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு நாயின் வடிவம் இருக்கும். ஒரு மனிதன் நிக்கிறான், அவன் பின்னாடி நாய் ஒண்ணு நிக்குது, அந்த சிரியஸ். அந்த மாதிரி இந்த சைட் பாத்தீங்கன்னா கேனிஸ் மைனர்னு ஒரு கான்ஸ்டலேஷன் இருக்கு. அதுல ஒரு பிரைட் ஸ்டார் இருக்கும், ப்ரோசியான் அப்படின்னு. இப்ப நீங்க பீட்டில் ஜூஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க, சிரியஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க, ப்ரோசியான் கண்டுபிடிக்கலன்னா ரொம்ப ஈஸி. எப்படின்னா இது மூணு ஒரு சமபக்க முக்கோணத்தை அமைக்கும். அதுக்கு பேர் வின்டர் ட்ரையாங்கிள்னு பேர். இந்த these three stars form an equilateral triangle which is called winter triangle. சமபக்க முக்கோணம்னு உங்களுக்கு தெரியும், ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அனைத்து பக்கங்களும் சமம். அப்ப என்ன செய்யறோம், பீட்டில் ஜூஸ்ல இருந்து சிரியஸ்க்கு எவ்வளவு தூரம் இருக்கோ அதே தூரத்துல நீங்க இங்கேருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் தெரியும், தட் இஸ் கால்ட் ப்ரோசியான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் வின்டர் ட்ரையாங்கிள் அப்படின்னு பேரு, குளிர்கால முக்கோணம் அப்படின்னு சொல்றோம். சரி, இங்க ஓரையான் ஒரு வேட்டைக்காரன் இங்க இருக்கிறான். அவன் கால் பகுதியில ஒரு நாய் ஒண்ணு இருக்கு. வேட்டைக்கு போகும்போது நாயை கூட்டிட்டு போறான். அவன் யாரை வேட்டையாடுறான்னா முயல் போன்ற விலங்குகளை வேட்டையாடுறான் அப்படின்னு கற்பனை பண்ணிட்டீங்கன்னா அவன் கால் பகுதிக்கு கீழே கோடு போட்டிருக்கேன்ல, இது ஒரு கான்ஸ்டலேஷன் லெப்பஸ் அப்படின்னு பேரு. லெப்பஸ்ன்றது முயல் அப்படின்னு பேரு. அது முயல் மாதிரியே தோற்றத்துல இருக்காது, இருந்தாலும் அதை நீங்க முயல் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க போதும். அப்ப ஓரையான் என்பது ஒரு மனித தோற்றம். அந்த மனித தோற்றத்துக்கு கீழே இருக்கிற கான்ஸ்டலேஷன் முயல், லெப்பஸ் அப்படின்னு பேரு. அதனாலதான் நான் ஏற்கனவே சிவ வடிவம்னு சொன்னேன் இல்லையா, நம்ம தமிழர்கள் உள்வாங்கிய வடிவம். இப்ப சிவனோட நடராஜர் வடிவம் இருக்குல்ல, நடனம் ஆடுற காட்சி இந்த ஓரையானோட காட்சி தான். அந்த சிவனோட நடராஜர் பாத்தீங்கன்னா பாதத்துல ஒரு அரக்கனை மிதிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஒரு ஆளை குழந்தை மாதிரி இந்த படத்துல போட்டிருப்பாங்க. இந்த அரக்கனோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா முயலகன்னு சொல்லுவாங்க. முயலகன்றது இந்த லெப்பஸ் அதுல இருந்து வந்ததுதான் அந்த முயலகன் அப்படின்றது. அதே மாதிரி இந்த மனித தோற்றம் இருக்கிற அந்த சிவனை உள்வாங்கிக்கிட்டாங்களா. இப்ப கால் பகுதியில் நாய் இருக்குல்ல, இதுல இருந்து அவங்க உள்வாங்கிக்கிட்ட தோற்றம் தான் இந்த கால பைரவர் தோற்றம். எனவே இந்த வானத்துல இருக்கிற விண்மீன்கள், அந்த விண்மீன் தொகுதிகள் எல்லாத்தையும் அவங்க எப்படி உள்வாங்குறாங்கன்ற பொறுத்து ஒவ்வொரு பண்பாட்டிலையும் அது எதிரொலிக்கும். அதை நம்ம விரிவா அப்புறம் பேசலாம். சரி, இப்ப இந்த ஓரையான்ல இருந்து மற்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப இந்த படத்திலேயே பார்க்கலாம். இந்த 3 ஸ்டார் இருக்குல்ல, அந்த 3ஐயும் அப்படியே பின்னோக்கி கீழ்ப்பகுதியை நோக்கி அப்படியே சேர்த்தீங்கன்னா இது எங்க போய் சேருது, சிரியஸ வந்து சேருது. அப்ப இந்த 3ல இருந்து நம்ம சிரியஸை ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி இதை எப்படி மற்ற ஸ்டார்ஸ் எல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த அடுத்த படத்துல வலது புறத்துல இருக்கிற இந்த படத்தை பாருங்க. அந்த 3 ஸ்டார் இங்க இருக்குல்ல, ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் 2 இருக்குல்ல மேல, எது என்ன சொன்னோம், பெல்லாட்ரிக்ஸ் அண்ட் பீட்டில் ஜூஸ். திருவாதிரை இந்த சைடு பெல்லாட்ரிக்ஸ் இருக்குல்ல, அது ரெண்டையும் சேர்த்து இடது புறத்துல அப்படியே ஒரு கோடு போட்டோம்னா அது நேரா ப்ரோசியான போய் சேரும். சொன்னோம்ல ப்ரோசியான் கேனிஸ் மைனர்ல இருக்குன்னு, அங்க போகும். அது மாதிரி இந்த ரைஜல்ல இருந்து இந்த பீட்டில் ஜூஸ் இதை மேல் நோக்கி கொண்டு போனோம்னா அது கேஸ்டர் அண்ட் பொலாக்ஸ் அங்க போய் சேரும். கேஸ்டர் அண்ட் பொலாக்ஸ்ன்றது ஜெமினி கான்ஸ்டலேஷன்ல இருக்கிற அந்த ட்வின் ஸ்டார். இது ரெண்டும் வெறுங்கடலையே நல்லா பார்க்கலாம். நீங்க நான் இந்த சொன்ன கால்குலேஷன் வச்சு பாருங்க, ஈஸியா பார்க்கலாம். ரைஜல் கால்ல இருக்கிற பிரைட், அப்புறம் ரெட் கலர் பீட்டில் ஜூஸ், இது ரெண்டையும் சேர்த்து மேல் நோக்கி கோடு போட்டீங்கன்னா நேரா அந்த கோடு எங்க போகும்னா 2 ஸ்டார் அங்க தெரியும். அந்த ரெண்டையும் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா ஒன்னு சிவப்பா தெரியும், ஒன்னு ப்ளூவா தெரியும். அதான் கேஸ்டர் அண்ட் பொலாக்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த டபுள் ஸ்டார் ஜெமினி கான்ஸ்டலேஷன் அங்க போகும். அதே கோட்டை கீழ் நோக்கி பின்னோக்கி நீங்க நகர்த்தினீங்கன்னா அது அர்கிர்னர் அப்படின்னு இன்னொரு பிரைட் ஸ்டார் நோக்கி போகும். அப்புறம் அந்த 3 ஸ்டார் இருக்குல்ல, அதை லெஃப்ட் சைட்ல போனீங்கன்னா போன படத்துலயே பார்த்தோம், அது லுப்தகம் நோக்கின்னு போட்டிருக்கேன்ல. லுப்தகம்ன்றது என்னன்னா சிரியஸ் நோக்கி போகுதுன்னு பார்த்தோம்ல. அதே கோட்டை ரைட் சைட்ல கொண்டு போனீங்கன்னா அது ரோஹிணி அல்டிபெரன் சொல்லுவோம். டாரஸ் கான்ஸ்டலேஷன்ல இருக்கிற ஒரு பிரைட் ஸ்டார், ரெட் கலர் ஸ்டார், அங்க அதை நோக்கி போகும். அதே மாதிரி இங்கே ஒரு கோடு போட்டீங்கன்னா கேப்பலா ரைட் சைட்ல, கேப்பலான்றது ஆரைகா கான்ஸ்டலேஷன்ல இருக்கிற பிரைட் ஸ்டார். அந்த கோடை இந்த சைடு நகர்த்தீங்கன்னா அகத்தியர், கொஞ்சம்னு சொன்னேன் ஆனா அகத்தியர்னு சொல்லல,
அதை கேனபஸ் அப்படின்னு சொன்னேன். கேனபஸ் அந்த சதர்ன் கான்ஸ்டலேஷன்ல இருக்கிற இந்த அகத்தியரை நோக்கி போகும். அப்ப பாருங்க, இந்த ஓரையான் கான்ஸ்டலேஷனை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டா, இந்த படம் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருந்தா அவங்க அனுப்புவாங்க. இந்த படத்தை நீங்க சார்ட் மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா இதை வச்சு மற்ற கான்ஸ்டலேஷன் ஸ்டார்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படும். இதை நான் ஷேர் பண்ணிடுறேன். அதை நீங்க எப்படி நீங்க வாங்கிக்கிறீங்கன்னு பேசிக்கிங்க. இதை வச்சு நம்ம மற்ற ஸ்டார்ஸ் எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனாலதான் இந்த ஓரையான் கான்ஸ்டலேஷனை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நம்ம பார்த்தோம். ரொம்ப ப்ராமினன்ட் கான்ஸ்டலேஷன். அதை பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்கு, நான் சுருக்கமா தான் சொல்லியிருக்கேன். சரி, இன்னொரு புரிதல் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றக்க இன்னொரு செய்தி என்ன சொல்றேன்னா, வானத்துல பார்க்கும் பொழுது ஒரு விண்மீன் பக்கத்துல இன்னொரு விண்மீன் இருக்கிற மாதிரி தெரியும், அதுக்கு பக்கத்துல இன்னொன்னு இருக்கிற மாதிரி தெரியும். அப்ப நம்ம வந்து ரெண்டும் பக்கத்துல இருக்கு புரிஞ்சிக்க கூடாது. எப்படி இருக்குன்னா, இப்ப வந்து அதே மாதிரி வானம் இருக்குல்ல, அந்த செலஸ்டியல் ஸ்பியர் அப்படின்னு சொன்னேன், இது ஒரு டூம். நீங்க வந்து பிளானட்டோரியம் போனீங்கன்னா மேல ஒரு டூம் இருக்குல்ல, அந்த மாதிரி கற்பனையா நம்ம கொண்டு வந்திருக்கோம். உண்மையிலேயே டூம் கிடையாது. ஒண்ணு அது எல்லை இல்லா தொலைவுல ஒண்ணு இருக்கும். இந்த விண்மீன்கள் அனைத்தும் ஒன்னும் வெவ்வேறு இடத்துல மிக அதிகமான தொலைவுகள்ல இருக்கும் இல்லையா? ஆனா பூமியிலேருந்து பார்க்கும் பொழுது அந்த விண்மீன்கள் அனைத்தும் அந்த ஒரு செலஸ்டியல் டூம் அப்படி இருக்குல்ல, அதுல ஒட்டி வச்ச மாதிரி தோற்றம் நம்மளுக்கு தெரியுது கற்பனையா. அதை தான் நம்ம செலஸ்டியல் ஸ்பியர் சொல்றோம். உண்மையிலேயே செலஸ்டியல் ஸ்பியர் எதுவுமே கிடையாது, தோற்றம். அதுல வந்து அங்கங்க விண்மீன்கள் ஒட்டி வச்ச மாதிரி கற்பனை பண்ணிக்கிங்க, தப்பு கிடையாது. அப்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு விண்மீன் பக்கத்துல இருக்கும், ஒரு விண்மீன் ரொம்ப தொலைவுல இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பே இல்லாம இருக்கும், அவ்வளவு தொலைவுல இருக்கும். ஆனா பூமியிலேருந்து பார்க்கும்போது பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியும். எப்படின்னா, அந்த காடுகளுக்கு பயணம் செய்யும் போதெல்லாம் பார்த்திருக்கோம், தொலைவுல ஒரு மலை பாத்தீங்கன்னு பார்ப்போம், அதுல இருக்கிற மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா வரிசையா நிற்கும். அதாவது கீழே இருந்து இப்படி பார்க்கும் பொழுது அப்ப எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படி இவ்வளவு வரிசையா அந்த மரங்கள்லாம் காட்டுல போய் வரிசையா வச்சிருக்காங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பக்கத்துல போய் பார்த்தா ஒரு மரத்துக்கு இன்னொரு மரம் ஒண்ணு முன்னா ஒண்ணு பின்னாடி இப்படி இருக்கும், ஜிக்ஸாக்கெல்லாம் இருக்கும். ஆனா இங்கேருந்து பார்க்கும்போது வரிசையா இருக்கு. அதேதான் வானத்துல தெரிகிறது. ஒரு விண்மீனுக்கும் இன்னொரு விண்மீனுக்கும் தொடர்பு இல்லாம வேற தொலைவுல இருக்கும். அதை புரிஞ்சுக்கிற வரைபடம் தான் நான் இந்த ஸ்கிரீன்ல இடதுபுறத்துல சொல்லியிருக்கேன். சரியா? அந்த 3 சொன்னோம்ல, அல்னினம், அல்னிதக், மின்டகான்னு, அதெல்லாம் 1500 இருந்து 1500 ஒளியாண்டுகள் தொலைவுல இருக்கு. திருவாதிரை வேற இடத்துல இருக்கு. பெல்லாட்ரிக்ஸ், திருவாதிரைன்ற நம்ம சொன்னோம் இல்லையா, அது 520 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. பெல்லாட்ரிக்ஸ் அதோட தள்ளி இருக்கு. ஒண்ணு வெவ்வேறு தொலைவுல இருக்கும். ஆனா பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது இது ஒரே தளத்துல இருக்கிறதுனால ஒரே மாதிரி நமக்கு தெரியுது. இந்த புரிதல் உங்களுக்கு தேவையானது, அதனாலதான் இந்த இடத்துல சொன்னேன். சரி, இதுல நம்மளோட கருத்தை கவர்ற பல வான்பொருட்கள் இருக்கு. அதுல முக்கியமானது ஓரையான் நெபுலா. நெபுலா இதை எப்படி பாக்குறதுன்னா, இந்த ஓரையான் கான்ஸ்டலேஷன்ல அந்த இடுப்புல பாத்தீங்கன்னா 3 ஸ்டார் தெரியும். அதுல நடுவுல ஒரு ஸ்டார் இருக்கு இல்லையா, அதுக்கு நேர் கீழே இங்க பாத்தீங்கன்னா ஒரு கிளவுட் மாதிரி நீங்க பார்க்கலாம், புகை மாதிரி பார்க்கலாம், வெறும் கண்ணாலேயே பார்க்கலாம். வானம் தெளிவா இருந்து மேகம்லாம் இல்லாம நிலவு இல்லாத போது, மூன் இருந்துச்சுன்னா அதோட பிரைட்னஸ்ல இதெல்லாம் தெரியாது. நிலவு இல்லாத காலங்கள், வானம் தெளிவா தெரிகிற காலங்கள்ல, இந்த ஓரையான் நல்ல உச்சிக்கு வந்த காலங்கள்ல இதை நீங்க உத்து பார்த்தீங்கன்னா இந்த புகை போல இங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஒரு புகழ்பெற்ற வான்பொருள், M42ன்னு சொல்லுவோம், ஓரையான் நெபுலா. இது எப்படி இருக்கும்னா, அந்த காட்சி இந்த கிரேக்கர்கள் இதை வேட்டைக்காரன் மாதிரி பார்த்தாங்கல்ல, இந்த வேட்டைக்காரனா நீங்க கற்பனை பண்ணிக்கங்க. வலது கையில ஒரு தடி வச்சிருக்கான், இடது கையில கேடயம் வச்சிருக்கான், இடுப்பு இருக்குல்ல, இடுப்புல ஒரு வாள் தொங்க விட்டுருக்கான், கத்திய. அந்த வாளா இதை நீங்க கற்பனை பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்த நீங்க பிடிச்சிடலாம். அது இந்த படம் இப்ப நான் வலதுபுறத்துல பாக்குற படம் அந்த ஓரையான் நெபுலா தான். இது நான் எடுத்த படம் தான். நெபுலா அப்படின்றது த பர்த் பிளேஸ் ஆஃப் ஸ்டார். அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் அந்த இடத்துல பிறக்கும். நெபுலான்றது என்னன்னா, பொதுவான பெயர் வந்து ஒளியை தரக்கூடிய அப்படின்ற ஒரு பெயர். இந்த விண்மீன்கள்லாம் திடீர்னு எல்லாம் உருவாயிராது. அது உருவாகிறதுக்கு சில ப்ராசஸ்லாம் இருக்கு. நம்ம முடிஞ்சிச்சுன்னா அடுத்த நிகழ்வுல அதை பத்தி பார்க்கலாம். எப்படி விண்மீன்கள் என்பது இந்த நெபுலாஸ் போற அந்த நெபுலா சிட்டி, அதுல இருக்கிற அந்த மேக கூட்டங்கள்ல தான் பிறக்கும். எப்படின்னா, அந்த மேக கூட்டங்கள்ன்றது அந்த இருக்கிற பொருள்கள் அனைத்தும் அப்படியே சுருங்கி ஒரே விண்மீனா மாறும். அது பெரிய ப்ராசஸ், அதுக்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகும். அந்த மாதிரி ஆகும்போது ஒரு விண்மீன் புதுசா உருவாகும்.
ஒரு விண்மீன்றது கிட்டத்தட்ட ஒரு நியூக்ளியர் ரியாக்டர், ஒரு அந்த மாதிரி ஒரு அணு உலை மாதிரி செயல்படும். அதுல வேதி வினைகள் நடைபெறும், அதுல இருந்து ஒளி வெளிப்படும். ஒளி மட்டும் இல்லாம மற்ற நிறைய ஆற்றல் வெளிப்படும். அந்த மாதிரி வெளிப்படுற ஒளி அது பக்கத்துல இருக்கிற மேகங்கள்ல பட்டு ஒளிரும். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அதை தான் நம்ம நெபுலா அப்படின்னு சொல்றோம். இது ஓரையான் நெபுலா M42 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வெறுங்கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு வான்பொருள். நீங்க இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். உங்கள்ட்ட ஒரு பைனாகுலர் இருக்கன் தொலைநோக்கி இருந்து அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் உங்களுக்கு அப்படியே ஷாக் ஆயிடும். அவ்வளவு அற்புதமான ஒரு காட்சியா தெரியும். பைனாகுலர்ல பார்க்கும்போது இந்த ரெட் கலர் நீங்க பார்க்க முடியாது, அது ப்ளூயிஷா தெரியும். அது குரோமேட்டிக் அப்ரேஷன், அது லைட்டிங்ல சில இதுல சொல்லுவோம். அதுல வந்து இந்த ப்ளூ கலர் ரெட் கலர்லாம் கலந்து தெரியும் படம்லாம் எடுத்தோம்னா. இது நான் எடுத்த படம் தான். தொடர்ந்து பேசலாங்களா? கேள்வி பதில் அந்த மாதிரி செஷன் எதுவும் இருக்குங்களா மிஸ்டர்? நீங்க முடிச்சிட்டா ஒரு சின்ன கேள்வி பதில். இது பெரிய டாபிக். இது வரைக்கும் நான் 25 மணி நேரம் இதை பத்தி பேசியிருக்கேன். இதுல வந்து சுருக்கமா சில விஷயங்கள் சொல்றேன். அதனால நம்ம ஒரு இதோட சொல்லிட்டு நேற்று நம்ம கேள்வி, ஏன்னா சில பேருக்கு ஐயம் எழும், இந்த மாதிரி எப்படி பாக்குறதுன்ற மாதிரி அந்த கேள்விக்கு நம்ம போயிடலாம். இதை மட்டும் நம்ம சொல்லிடுறேன் பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிராஃப் ஷீட்ல வந்து எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் சொல்றோம், அது பிளாட்டா இருக்கு. அந்த கிராஃப் ஷீட்டை அப்படியே ஒரு பந்து மேல ஒட்டிட்டோம்னா அந்த கோடு வட்டமா மாறிடும். அப்ப அதை வந்து லாட்டிடியூட் லாஞ்சிடியூட் சொல்றோம். அதே கான்செப்ட் அதே இது செலஸ்டியல் ஸ்பியர்ல சொல்லும் போது ரைட் அசென்ஷன் அண்ட் டிக்ளினேஷன் டு ஐடென்டிஃபை த பொசிஷன், அதுக்காக அப்படி சொல்லுவோம். அதுல இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து இது எவ்வளவு தூரத்துல இருக்கோ அது ரைட் அசென்ஷன். எக்ஸ் ஆக்சிஸ்ல உள்ள டிஸ்டன்ஸ் சொல்றோம்ல, அது மாதிரி இங்கேருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கோ அது டிக்ளினேஷன். ஸோ ஒரு ஸ்டாரோட பொசிஷன் சொல்லும் போது எப்படி நான் ட்ரிச்சியோட லாட்டிடியூட் 10.7 78.7 அப்படின்னு சொன்னா ட்ரிச்சி நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்டாருக்கு ஒரு 2 நம்பர் இருக்கும். அது ரைட் அசென்ஷன் அண்ட் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த மேல பாருங்க நார்த் செலஸ்டியல் போல் இருக்க, அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த போல் ஸ்டார். சரியா? எப்போதுமே இதை வந்து கற்பனையா பண்ணிக்கிட்டீங்கன்னா பூமி நடுவில் இருக்கும், அதை சுற்றி ஒரு பெரிய டூம் இருக்கு, இதை செலஸ்டியல் ஸ்பியர் சொல்றோம். நடுவில் இருக்கிற பூமி மேல நம்ம நிக்கிறோம். நம்ம தலைக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த டூமோட ஒரு பகுதி இருக்குல்ல, அது அந்த மேல அதான் அந்த நார்த் செலஸ்டியல் போல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜெனித் அப்படின்ற பேர்ல சொல்லுவோம், உச்சி, வான் உச்சி. அது அப்படியே கால் பகுதி கீழ்ப்பகுதியில டூம்ன்றது நம்ம பாதி தான் கண் பார்வைக்கு தெரியும், மீதி பாதி கீழ்ப்பகுதியில இருக்கு. நம்ம ஒரு பகுதி தான் எப்போதும் பார்க்க முடியும், உங்களுக்கு தெரியும். மேல இருக்கிறது ஜெனித், அதே பாயிண்ட் கீழே இருந்த நாடிர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அது மாதிரி ரைட் அசென்ஷன் டிக்ளினேஷன் இந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதுதான் நம்மளோட தோற்றம். நடுவில் பூமி இருக்கு, அதை சுற்றி இந்த செலஸ்டியல் ஸ்பியர் மேல இந்த ஸ்டார்லாம் பொதிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையான தோற்றம் நமக்கு தெரியுது. நான் ஏற்கனவே சொன்னல இந்த ஸ்டார் ட்ரையல் சொன்னல, இது நான் எடுத்த படம் தான். இந்த விண்மீன்கள் நகர்வை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு படம் இது. இது நான் கொடைக்கானல் தாண்டி கூக்கால் அப்படின்ற ஒரு ஊர், கொடைக்கானல் 35 கிலோமீட்டர், அந்த கூக்கால் ஊர்ல ஒரு மலைப்பகுதியில காட்டுக்குள்ள போய் தங்கி இருந்து எடுத்தது. இந்த பின்பகுதியில ஒரு நகரம் ஒளியில தெரியுது, இது பொள்ளாச்சி அந்த ஊரு. அந்த இடத்துல இருந்து இந்த நடுவுல ஒரு ஸ்டார் தெரியுது இல்லை, அந்த வட்டத்துக்கு நடுவுல, அதுதான் போல் ஸ்டார். இந்த படத்தை நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னு சொன்னா, அந்த போல் ஸ்டார் நோக்கி நம்ம கேமரா திருப்பி வச்சுக்கிட்டு அதை தொடர்ந்து படம் எடுக்கணும். நான் 25 செகண்ட் கேப்ல தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு எடுத்தேன். அப்படி எடுக்கும் பொழுது ஒரு பக்கத்துல இருக்கிற விண்மீன் 2 மணி நேரத்துல நகர்ந்து இருக்கு பாருங்க. இது ஆக்சுவலா 3 ஹவர்ஸ் எக்ஸ்போஷர் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு விண்மீனும் நகர்றதை நம்ம இந்த படத்துல பார்க்கலாம். இதை தான் நம்ம விண்மீன்கள் நகர்வு, ஸ்டார் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொன்னோம். அப்ப நடுவுல இருக்கிற போல் ஸ்டாரை சுத்தி மற்ற ஸ்டார்லாம் சுத்தி வருது அப்படின்றது ஒரு புரிதலுக்காக நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த போல் ஸ்டார் இருக்கு இல்லையா, அது போலாரிஸ் அப்படின்னு சொன்னோம், துருவ விண்மீன் சொன்னோம். அதை நோக்கி தான் நம்மளோட பூமி சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம்ல. இப்ப பாருங்க, இந்த போல் ஸ்டாரை நோக்கி தான் இந்த டிப் இருக்கு. இந்த பூமி இப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன, 3 வகையான ரொட்டேஷன் இருக்கு. ஒண்ணு பூமி தன்னைத்தானே சுத்துறது ஒரு ரொட்டேஷன், அதுக்கப்புறம் சூரியனை சுத்திட்டு வர்றது 2வது ரொட்டேஷன். இதை தவிர இன்னொரு ரொட்டேஷன் இருக்கு. என்னன்னு சொன்னா, இது பூமி சுத்தம் பொழுது இப்ப
ஒரு கோலி குண்டோ பம்பரமோ நம்ம சுத்தி விட்டோம்னா சுத்தும். அது எவ்வளோ பர்ஃபெக்டா சுத்தும்னா அதோட சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து இருக்கு. பர்ஃபெக்ட்லி சிமெட்ரிக்னா அப்படியே அசையாம ரொம்ப நேரம் சுத்தும். ஒரு இடத்துல பம்பரத்தை சுத்தி விடுறோம், இஃப் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி சிமெட்ரிக் தென் அது ஒரே மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த பம்பரத்துல ஒரு இடம் உடஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப சுத்தும் போது சுத்தும் கொஞ்சம் தள்ளாடும், அது சிமெட்ரிக்கா இருக்கனால. அது மாதிரிதான் பூமியும் நம்ம நினைக்கிற மாதிரி எக்ஸாக்ட் ஸ்பியர் கிடையாது. அது சொன்னா நம்ம மனம் ஏத்துக்க மாதிரி இருக்கும். எப்படின்னா பூசணிக்காய் பார்த்துருக்கீங்கல்ல, அல்லது தக்காளி பார்த்துருக்கீங்கல்ல, அது வந்து பர்ஃபெக்ட் சிமெட்ரிக்கா இருக்கா கிடையாது, அமுங்கி இருக்கும். அந்த மாதிரிதான் பூமி அமுங்கின மாதிரி இருக்கும், இப்படி இது குறைஞ்சிருக்கும். இது பர்ஃபெக்ட்லி சிமெட்ரிக் சமச்சீரா இருக்காது. அதனால சுத்தம் போது கொஞ்சம் தலையாட்டும், ஒரு வாப்ளிங் இருக்கும். அந்த வாப்ளிங் தான் நீங்க அந்த ரைட் சைட்ல இருக்கிற அந்த அனிமேஷன்ல பாக்குறீங்க. இந்த வாப்ளிங் இப்படி சுத்துறது மிக மெதுவா நடக்கும். உடனே வேகமா படத்துல காமிக்கிற மாதிரி வேகமா சுத்தாது. இந்த ரொட்டேஷன் வேகமா இருக்கும், பூமியை சூரியனை சுத்திட்டு வர ரொட்டேஷன் வேகமா இருக்கும். பட் அந்த ரொட்டேஷன் ரொம்ப ஸ்லோவா நடக்கும். அதுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகும். இப்ப நம்மளுக்கு இந்த போலாரிஸ் இருக்குல்ல, அது போல் ஸ்டாரா இருக்கு. இதுவே 25,000 அப்புறம் 20,000 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போல் ஸ்டார் வேகாவாயிரும், நகர்ந்துரும். அது டியூ டு இந்த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த். ஓகே, நம்ம இந்த நிகழ்வை இதோட முடிச்சுட்டு நம்ம